அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, அந்த நேரம் வந்தபோது என்கின்ற தலைப்பிலே ரொம்ப அரிய நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே, பெரியவர் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ஒன்று அருள் விளக்கமாக அமைகிறது, அல்லது அறிவுரையாக அமைகிறது, இல்லை கண் திறப்பாக அமைகிறது, இல்லை திருப்பு முனையாகவும் அமைகிறது. உங்களில் பலர் என்னிடம் நேரிலும் தொலைபேசியிலும் மின்னஞ்சலிலும் தொடர்பு கொண்டு தெரிவிக்கின்ற கருத்துக்களை பார்த்தால் அவற்றை தொகுக்கும் பொழுது இந்த 4 பிரிவுகளை எனக்கு சொல்ல தோன்றுகிறது. இப்பொழுது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நான் பார்க்க ஆவலாக இருக்கிறேன். ஒரு பக்தர், பெரியவருடைய பக்தர், அவருக்கு ஒரு 60 வயது தாண்டி இருக்கும். தினம் சிவபூஜை செய்பவர், பாக்யவான். சிவபூஜை செய்ய கிடைக்கணுமே, நித்தியம் சிவபூஜை பண்ணுபவர், வெளியூர் வாசி. அவர் பெரியவரை தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரம் வந்து ஒரு ஹோட்டலில் இறங்கி தங்கி அவருடைய பூஜையெல்லாம் முடித்து, குளியல் பூஜையெல்லாம் முடித்து மட்டத்துக்கு வந்து பெரியவரை நமஸ்காரம் பண்ணுறார். என்ன வேணுங்கிற மாதிரி பெரியவர் பார்க்குறார். நீங்கள் தான் பரமேஸ்வரன், எனக்கு ஒன்றை மட்டும் நீங்கள் அனுகிரகம் பண்ணணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாராம். என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. கேட்கல பெரியவர், என்ன வேணும் இந்த மாதிரி பார்க்குறாரு. எனக்கு அனாயாச மரணம் கிடைக்கணும் அப்படிங்கிறாராம். அதான் வலியற்ற மரணம். இதை பற்றி விரிவாக பேசுவோம். எனக்கு அனாயாச மரணம் என்று கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறாராம். மரண பயம் அவருக்கு இருந்திருக்கிறது. அதாவது அனாயாச மரணம் ரொம்ப நாள் வந்து நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கடந்து அவஸ்தைப்பட்டு அதெல்லாம் இல்லாமல், இந்த பிராண அவஸ்தை என்று சொல்வார்கள் பாருங்கள், அதெல்லாம் இல்லாமல் டக்குன்னு நொடியில் போயிடணும். அதுதான் அவர் கேட்கக்கூடிய வரம். சரி, அவர் பெரியவர் வந்து நேர பதில் சொல்கிறார். நீ வந்து தினமும் பூஜை முடிக்கச்சே சொல்கிற பிரார்த்தனை ஸ்லோகமாக இதை சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் நேயர்களே. அநாயேசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபையா சம்போ துவயி பக்திம் அசஞ்சலாம் என்கிறார். அநாயேசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபையா சம்போ துவயி பக்திம் அசஞ்சலாம். இதை சொல்லிட்டு திரையம்பக மந்திரம் சொல்லின்று அப்படின்னாராம். அது உங்களுக்கு தெரிந்தது தான். ஓம் திரையம்பகம் மிஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவார்க்குமையோ பந்தனான் மிருத்யோர் முக்ஷியமாமிருத்தார். மரணத்தோடு எனக்கு இருக்கின்ற தலையை அறுத்தெறிந்து விடு, அமிர்தத்துவத்தோடு எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை அறுத்து விடாதே. மா அமிர்தார் மிருத்யோர் முக்ஷிய மா அமிர்தார். அமரநிலையோடு டு நாட் கட் மை லிங்க் வித் இம்மார்டாலிட்டி, கட் மை பாண்டேஜ் வித் டெத் என்று அந்த மந்திரம், அற்புதமான ஒரு மந்திரம். பிரசாதமும் கொடுக்குறார் பெரியவர். 2 சொல்லியிருக்காருல, ஒரு ஸ்லோகம் ஒரு மந்திரம். பூஜை முடிந்து ஸ்லோகம், பூஜை முடிந்ததிலிருந்து எப்பொழுதும் இந்த திரையம்பகம் யஜாமஹே மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கணும். அது என்ன அந்த மந்திரத்தினுடைய சிறப்பு என்றால், உருவாருக்கமிவ பந்தனாத் என்று வருகிறது. உருவாருக்கம்னா வெள்ளரிக்காய். இதை பற்றி விவரமாக நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். அது பழுத்தவுடன் கொடியை விட்டு விலகித்தான் இருக்கும், ஆனால் பார்வைக்கு தெரியாது, தொட்டா வந்துடும். அப்போ அது விடுபட்டிருக்கிறது என்பது தெரியும். இதற்கு விளக்கம் என்னுடைய குருநாதர் கொடுக்கிறார். என்றைக்குமே ஒரு பழத்தால் மரத்தை விட முடியாது, மரம்தான் பழத்தை விடும் என்கிறார். எப்படின்னா, காயாக இருக்கும்போது அது நடக்காது, நன்கு கனிந்த பின் மரம் அதை விட்டுவிடும். சம்சாரம் என்கின்ற மரத்தில், உலக வாழ்க்கை என்கின்ற மரத்தில் ஒருவன் பக்குவம் இல்லாமல் இருக்கின்ற காயாக இருக்கும் பொழுது அவன் விடுபட வழியே கிடையாது. பக்குவம் அடைந்து அவன் கனியாக கனிந்த பின் உலகம் அவனை விட்டு விடுகிறது, பந்தங்களில் இருந்து விட்டு விடுகிறது. அப்படி விடும் பொழுது, அந்த கனி விழும் பொழுது அதை பெறுகின்ற திருக்கரம் குருவினுடைய கரமாக இருக்கிறது. இதுதான் உண்மை. அப்படி இந்த உருவாருக்கம் என்பது இந்த வெள்ளரிக்காய் அந்த கொடியிலேயே விட்டு விலகித்தான் இருக்கிறது, ஆனால் பார்வைக்கு தெரியவில்லை, தொடர்பு இருப்பது போல் தெரிகிறது. அந்த கனிந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளரியை எடுக்கும் பொழுது அது ஏற்கனவே விடுபட்டு இருப்பது புரிகிறது. உருவாருக்கும் இவ பந்தனான். உலக வாழ்க்கையில் உறவுகளோடு நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று இந்த மந்திரம் சொல்லுது. ஒப்பற்ற மந்திரம் இல்லையா? உலக வாழ்க்கையில் உறவுகளோடு ஒட்டியும் ஒட்டாமல், பார்வைக்கு நான் உறவாடுபவனாகவும், பக்குவத்தில் நான் எந்த உறவிலும் சிக்கிக்கொள்ளாதவனாகவும் இருக்க வேண்டும். பிறகு
மிருத்யோர் முக்ஷிய, மரணத்திலிருந்து என்னுடைய தலையை கத்தரித்து விடு. மா அமிர்தாத், அமர நிலையிலிருந்து என்னை விலக்கி விடாதே. என்னுடைய ஆதி தொடர்பு, அடிப்படை தொடர்பு அமரத்துவத்தோடு இருக்கிறது. அதனால்தான் உபனிஷத்துகள் அமிர்தஸ்ய புத்திரக என்று நம்மை கொண்டாடும் இல்லையா? நம்ம எல்லாம் அமிர்தத்தின் குழந்தைகள் என்று உபனிஷதம் கூறுகிறது. இதெல்லாம் அவருக்கு சொல்லி பிரசாதம் கொடுக்கிறார் மகா பெரியவர். வந்த பெரியவர் இப்படிப்பட்ட ஒரு மந்திரோபதேசத்தையும் வாங்கி கொண்டு அந்த ஸ்லோகத்தையும் பெற்றுக்கொண்டு, ஒரு வழிமுறை தானே இது, நேரடியான பாதை வாங்கி கொண்டு அவர் காஞ்சியில் தங்குக்கிற ரூமுக்கு போகிறார். அந்த ஹோட்டலுக்கு ரூமுக்கு போயாச்சு. போய் கதவு திறந்து அப்பான்னு எவ்வளோ மனசு நிறைவோட அந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். நாற்காலியில் உட்கார்ந்திருந்தவர் எழுந்திருக்கவில்லை. அவ்வளோதான். அவர் என்ன கேட்டாரோ அது அவருக்கு சித்தித்து விட்டது. அப்படி ரிலாக்ஸ்டாக வந்து உட்கார்ந்தார். அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. மகாமிருத்யுஞ்சேஸ்வர மந்திரம் சொல்லியபடியே, அநாயசேன மரணம் என்கின்ற அந்த ஸ்லோகத்தை சொல்லியபடியே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. மிருத்யுவை ஜெயித்து சிவ சாயுஜத்தை அவர் பெற்றுவிட்டார் என்று இந்த பதிவை எழுதியவர் நமக்கு சொல்லுகிறார். இப்போது சாதாரணமாக ரொம்ப சீரியஸாக யாராவது இருக்கும் பொழுது அவர்கள் பிழைக்கணுன்றதுக்காக மிருத்யுஞ்சய ஹோமம் செய்வார்கள். அப்போது பிழைத்தால் பகவான் காப்பாற்றி விட்டான் என்று நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையில் மிருத்யுவை ஜெயிப்பது என்றால் இனி பிறவாதிருப்பது தான். மரணத்தை ஜெயிப்பதுன்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பில் இறக்காமல் இருப்பது என்பது அல்ல பொருள். இனி பிறவாது இருக்கக்கூடிய நிலை. அது எப்போ வரும்? மிருத்யோர் முக்ஷிய, அந்த உருவார்க்குமே பந்தனானா, உறவுகளில் ஒட்டாமல் இருக்கக்கூடிய அந்த வெள்ளரி பழம் போல் இருந்தால்தான் அது நமக்கு சித்திக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். டெத் இஸ் அ நாஸ்டி திங், ஐ won't allow my children to die என்று என்னுடைய குருநாதர் சொல்லுவார். பிராண அவஸ்தை என்பது ஒரு கணத்தில் நிகழ்ந்தாலும் ஒரு யுகத்தினுடைய வலி அனுபவிக்கப்படும் என்று சொல்லுவார்கள். நன்கு விளைந்து வளர்ந்திருக்கின்ற ஒரு செடியை வேரோடு பிடுங்கி எடுப்பதை போல் பிராணனானது இந்த உடம்பிலிருந்து பிடுங்கி எறியப்படும். அப்பொழுது அனுபவிக்கின்ற அந்த மரண வேதனை மிக மிக கொடிது என்று நம்முடைய சாத்திரங்கள் நமக்கு காட்டுகின்றன. எனவே சாதனை என்பது இந்த உடலில் இருந்து உணர்வோடு வெளிநடப்பு செய்வதே ஆகும். வேதனை என்பது இந்த உடலில் இருந்து பிடுங்கி தூக்கி எறியப்படுவது ஆகும். சட்டசபையிலிருந்து வெளியேறுவது வேறு, வெளியேற்றப்படுவது வேறு என்கின்ற வித்தியாசம் நமக்கு எப்படி புரிகிறதோ அதேபோல் dignity lies in leaving this body like we remove a shirt. அது மாதிரி இருக்கணும். We should not be thrown out of our body. அதுதான் dignity, அதுதான் சாதனை, அதுதான் அச்சீவ்மெண்ட் என்பதை நாம் புரிந்து கொள்வதாக இருக்கிறது. எப்பேற்பட்ட அனுகிரகம் இவர் செய்திருக்கிறார் பாருங்க. ஆனால் ஒருவர் படுத்த படுக்கையாய் கிடக்கிறார் என்னும் பொழுது நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்னவென்று இப்பொழுது நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இவர் மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்று, பந்தங்களில் இருந்து இவர் விடுபட்டு இருக்க வேண்டும் என்று, இவர் வேதனை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் என்று, அப்படித்தான் நம்முடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும். அந்த நேரம் வந்தபோது அவன் நினைப்பு வருமா? சொந்த பந்தம் சொத்து பத்து சொக்கட்டான் விடுமா? இந்த நேரம் அந்த நேரம் என்று நெஞ்சில் கொண்டு இரவு பகலும் இடைவிடாமல் இறை நினைப்பில் ஆழ்ந்தால் அந்த நேரம் அவனே எதிரில் வந்த நேரம் ஆகும். பந்தமெல்லாம் வீழ்ந்து ஆன்மா பாத மலரை சேரும். சரியாக இருக்கிறதா கவிதை? பந்தமெல்லாம் வீழ்ந்து ஆன்மா பாத மலரை சேரும். அதனால்தான் ஆழ்வார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அந்த இறுதி கணத்தில் இறைவன் நினைப்பு வருமா என்பதற்கு யார் நமக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும் சொல்லுங்க? அதாவது உத்தரவாதம் அதான் அப்புறம் பார்த்துக்கவே முடியாது. அப்புறம் பார்த்து கொள்வதில் வரவே வராது. புத்தியில் அந்த சிந்தனையே வராது. உடம்பில் என்ன சொல்வது, சக்தி இருக்காது, தொய்து போயிருக்கும். உள்ளத்திலே உறுதி இருக்காது, நினைவு தவறி போகும், மறதி மறைக்கும், பலவிதமான குழப்பங்கள் ஒரே சமயத்தில் காவடியாடும். அப்பேற்பட்ட தருணத்தில் எங்கிருந்து நமக்கு கடவுள் நினைப்பு வரப்போகிறது? எனவே சொல்லி சொல்லி பழகி கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமே நம்ம மகாபெரியவருடைய வாக்கை பலமுறை பார்த்திருக்கிறோம். அந்த பயிற்சி நமக்கு வர வேண்டும். வந்து கொண்டே இருந்தால் சரியாக இருக்கும். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று ஆழ்வார் சொல்லுவது வேறு, நாம் சொல்லுகின்ற அருகதை நமக்கு கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய அடியவர்களில் ஒருவர், ஒரு ஓடக்காரர், படகு செலுத்தி கொண்டு செல்லும் பொழுது பாதி ஆற்றில் நட்ட நடுவிலே படகை நிறுத்தி விடுகிறார் அவர்.
என்னடா இங்கே நிறுத்திட்டே என்று பரமஹம்சர் கேட்கிறார். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறார். என்ன சத்தியம் கேட்குற நேரம் அதெல்லாம் தெரியாது, சத்தியம் பண்ணி கொடு என்று ராமகிருஷ்ணரை கேட்கிறார் அந்த ஓடக்காரர். என்ன அப்படின்னு கேட்டால், பார் நான் இறக்கும்போது மீதி பேர் மாதிரிலாம் இறந்து போகக்கூடாது, நீ என்னை கூட்டின்னு போகணும் சரியா அப்படிங்கிறாரான். இது என்ன அதெல்லாம் தெரியாது, தபார் அது பண்ணியானா சத்தியம் பண்ணி கொடுத்தியானா ஓடும், இல்லைன்னா இங்கே இருப்போம் 2 பேரும் அப்படிங்க. என்ன பாருங்க ஒரு முரட்டு பக்தி. நான் இறக்கும் பொழுது எந்த விதமான அவஸ்தையும் எனக்கு இருக்கக்கூடாது, நீ என்னை கூட்டின்னு போகணும், சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. நட்ட நடு ஆற்றிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த எழுத படிக்க தெரியாத ஓடக்காரனுக்கு சத்தியம் பண்ணி கொடுறாரு. சரி போதுமா, இது இன்னொன்று இருக்குங்கிறாராம் ஓடக்காரன். என்ன, நீ தான் என்னை கூட்டிகிட்டு போறேன்ட்டு என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியணுங்கிறார். எப்படி போட்டான் பாருங்க. நீ தான் என்னை கூட்டிகிட்டு போறேங்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும். சரி அப்படி ஆசைப்படுறியா, அப்படி ஒரு ஆசையா இருக்கட்டும், சரி சரின்னா எப்படி தெரியுங்கிறத சொல்லு, நான் முதலே தெரிவிச்சிருவேன் அவங்களுக்கு அப்படிங்க. இப்படி ஒரு சிக்கல் பண்ணுறியா நீ, எப்படி தெரியும்னா, நீ இறக்கும் தருவாயில் நான் உன் எதிரே நின்று உன்னை அழைத்து கொண்டு செல்வேன், அப்பொழுது உன்னுடைய இடக்கை அப்படி உயரும், உன்னுடைய இடக்கை அப்படி உயரும், அதை எல்லோரும் காண்பார்கள் அப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சத்தியம் பண்ணி கொடுக்குறார். எப்படி இருக்கு பாருங்க அந்த அநாயாச மரணம் என்பது. என்னுடைய தந்தையாருக்கு நான் நேரிலே பார்த்த காட்சி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிறது. இடது கையை இப்போ சொல்லும்போது எனக்கு நினைவு, இடது கையை என் தந்தையார் உயர்த்தி மேலே பார்த்து நாராயணா என்றார். அதுதான் நான் அவர் வாயிலிருந்து கேட்ட கடைசி வார்த்தை. அதான் மரணம். அந்த தருவாயில் இறைவன் நினைப்பு இருக்கிறது என்பது எவ்வளோ மகாபாகியம் பாருங்க. எல்லாருக்கும் வாய்க்குமா? நல்லா இருக்கிற நேரத்தில் இறைவன் நினைப்பு வரதே இல்லை. நம்ம கொஞ்சம் துன்பப்படும் பொழுது இறைவன் நினைப்பு அவ்வளோ நன்றி உணர்ச்சியோடு வரல. உனக்கே அடுக்குமா என்னை இப்படி கஷ்டப்பட வைக்க இப்படிதான் கேட்குறோம். ஏன்னா இன் வாட் வே வி ஆர் ஸ்பெஷல் சொல்லுங்க, நம்ம ஏன் கஷ்டப்படக்கூடாது? 130 மில்லியன் மக்களுக்கு இந்த உலகத்தில் ஒருவேளை சோறு தான் கிடைக்குது. நம்ம அவர்களை விட எந்த விதத்தில் உயர்ந்து போயிட்டோம்? ஒன்றும் கிடையாது. அதனால் கஷ்டமோ சுகமோ எப்பொழுதும் கடவுள் நினைப்பு இருக்கும்படியாக நாம் எப்படியாவது பழகி கொள்ள வேண்டும். கால்களை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த பழக்கம் வரும். இல்லை என்றால் நமக்கு அந்த பழக்கம் வராது என்பதாக சொல்லி ஒரு மகா வாக்கியம் பார்ப்போம். அறிவும் ஆற்றலும் பெருகுவது ஆபத்து தான் அப்படிங்கிறார். அறிவும் ஆற்றலும் பெருகுவது ஆபத்து தான், இதற்கு உற்ற மருந்து பக்தியும் சாந்தமும் தான். அதாவது சரங்கு பிடிச்சவன் கையும் இரும்பு பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காதும்பாங்க. சரங்கு பிடிச்சதுன்னா சொரிந்து பார்க்க தோணும். இரும்பு கையில் வச்சுருந்தானோ ஒரு வாழோ கத்தி வச்சுருந்தானோ அடுத்தவனை துன்புறுத்தலாமா, அடுத்து வேற ஏதாவது துன்புறுத்தலாமான்னு தோணும். இதுதான் அறிவும் ஆற்றலும். அவர் சொல்கின்ற அறிவு ஞானமாகிய அறிவை சொல்லலை. சாதாரண இந்த உலக அறிவு படிப்பறிவு, பட்டறிவு இல்லை, படிப்பறிவு. பட்டறிவு என்பது அனுபவ பாடம். படிப்பறிவு இந்த சாதாரண கல்வியால் வருகின்ற அறிவு. அதே மாதிரி ஆற்றல், என்னால் அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும்னு வரும்பொழுது இந்த ஆபத்து. எதனால் ஆபத்து? இவை இரண்டுமே, அறிவும் ஆற்றலும் ஆணவத்தினுடைய வெளிப்பாடுகளாக ஆகிவிடுகின்றன. நம்முடைய அகந்தையினுடைய 2 வெளிப்பாடுகளாக ஆகிவிடும் பொழுது ஒரு சராசரி மனிதன் அரக்க நிலையை தாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறார், இதற்கு முற்றம் மருந்தியது அறிவோடு பக்தி சேர்ந்து விட்டால் இப்பவும் பணிவு இருக்கும். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் அப்படின்னு கேட்கிறார். உன் படிப்பால் என்னடா பிரயோஜனம், அவன் காலடியில் நீ உன்னுடைய தலையை பதிக்கவில்லை என்றால் என்று வள்ளுவர் ரொம்ப காரமாக கேட்கிறார் நமக்கு. அது மாதிரி சாந்தம், ஆற்றல் இருந்தால் சாந்தம் இருக்கும். அதாவது சாந்தம் இருந்தால் அந்த ஆற்றல் அதற்கு கட்டுப்பட்டு இருக்கும். வாளை சுழற்றுவது அல்ல வீரம், அதை பிரயோகிக்காமல் இருப்பது தான் வீரம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அழகாக வைக்கிறார் பாருங்க. இது கொஞ்சம் நீடித்து கூட பேசலாம், நீங்கள் இதை யோசித்து பாருங்கள். அறிவும் ஆற்றலும் பெருகுவது ஆபத்துத்தான், இதற்கு உற்ற மருந்து பக்தியும் சாந்தமும் தான். அறிவு கட்டுப்பாட்டில் இருந்து நமக்கும் மற்றவர்களுக்கும் பயன் தர வேண்டும் என்றால் பக்தி வேண்டும். ஆற்றல் கட்டுப்பாட்டில் இருந்து நமக்கும் நன்மை செய்து மற்றவர்களுக்கும் நன்மை புரிய வேண்டும் என்றால் அமைதி தேவை, சாந்தம் தேவை. இந்த பக்தியே அந்த அமைதியையும் தரும். பக்தியும் சாந்தமும் சேர்ந்து விட்டால் அறிவும் ஆற்றலும் ஒன்று கூடி நமக்கும் நன்மை தரும், மற்றவர்களுக்கும் நன்மையே செய்யும். நலமே விளைக. வணக்கம்.